பிறப்பின் அடிப்படையிலேயே ஒரு சமூகத்தை குற்றம் செய்யக்கூடியவர்கள் என ஒதுக்கிய குற்ற பரம்பரை சட்டம் இயற்றப்பட்ட தினம் இன்று. இந்த மாதிரியான வரலாற்று அநீதிகள் பத்தி தெரிஞ்சுக்க பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1857 முதல் புரட்சி வெடிச்சதுக்கு அப்புறமா மீண்டும் அப்படி ஒரு புரட்சி நடக்காம இருக்கிறதுக்கு பல புதிய சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்துச்சு. ஆதிகாலம் தொட்டே ஆயுதங்களை கையில வைத்திருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாம் இனிமே ஆயுதங்களே வச்சுக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதன் அடிப்படையில் 1871 அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. முழு சமூகங்களையே பிறவி குற்றவாளிகள்னு டிக்ளேர் பண்ணுச்சு இந்த சட்டம். 160க்கும் மேற்பட்ட ட்ரைப்ஸ் இப்படி குற்றவாளி பழங்குடியினருங்கிற பட்டியலுக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. அவங்களுக்கு கடுமையான சட்ட விதிகள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒவ்வொருத்தருடைய பெயரையும் போலீஸ் ரெஜிஸ்ட்ரியில ஏத்துனாங்க. வாரந்தோறும் காவல் நிலையத்துல ரிப்போர்ட் செய்யறது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணுங்கிறதும் அவசியமாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்க பொது வேலைகளுக்கு போறதுக்கு கூட தடை விதிக்கப்பட்டுச்சு. இந்த சட்டத்துடைய தாக்கம்ங்கிறது சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் இருந்துச்சு. 1952 இந்த சட்டம் முழுமையா நீக்கப்பட்டிருந்தாலும் இந்த சட்டத்தால உருவாக்கப்பட்ட சமூக மனநிலைங்கிறது மொத்தமா மாறவே இல்லை. இன்னைக்கும் இந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய பல சமூகங்களை குற்றவாளி சமூகங்களா பார்த்தே தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல பிரிட்டிஷார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது ஆயுதங்களை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உண்மையிலேயே இதே மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்ட சமூகங்களை தடுப்பதற்காகவும் தான். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் தக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தக்கர்கள். இந்த தக்கர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் குற்ற பரம்பரை தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்குச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிக் பேங் போகன் சேனலை சர்ச் பண்ணி பாருங்க.